ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு பாண்டே. இப்பொழுது இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தமிழக அரசில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த விஷயம் குறித்து உங்களுடைய தகவல்கள். தமிழக அரசியல உடனடியான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு. காரணம் என்னன்னா, இப்ப ஒரு அதிமுக ஒரு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறாரு. அவரும் ஒரு குடும்பத்தினர் விலக்கி வைக்கப்படுவதாக அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதை நம்ம பார்த்திருந்தோம். ஏற்கனவே அதிமுக திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் அவர் விலக்கி சொன்னாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் அவர் விலக்கிக்கிறோங்கிறது அறிவிச்சிருந்தாங்க. அதனால அதிமுகவுக்கு ஒரு செட்பேக் அப்படிங்கிறது நேரடியா கிடையாது. நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற எதிர்கட்சிகள் ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கும். இந்த மாதிரி கைது வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா இதுல ஒரு ஆதாரம் இல்லாம செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா ஒரு 4 நாட்களாக தொடர்ந்து ஒரு 37 மணி நேரத்துக்கு மேல மாறி மாறி விசாரணை நடந்து கொண்டிருந்தது. அவர்கிட்ட திரு டிடிவி தினகரன், அப்புறம் அவருடைய உதவியாளர் ஜனாட்ட, பிளஸ் அதிமுகவுடைய மூத்த வழக்கறிஞராக இருந்த திரு குமார்கிட்ட, அவங்க எல்லாத்தையுமே மாறி மாறி விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த விசாரணையுடைய விளைவாக இன்னைக்கு இந்த கைது நடந்திருக்கு. இது மாதிரி கைது நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதான் ஒரு 4 நாட்களாக வழக்கறிஞர்கள் மத்தியிலையும் சட்ட வல்லுநர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய விவாதமா இருந்தது. என்ன காரணம்னா, அவங்க அந்த திரு டிடிவி தினகரனுடைய பெயரை உள்ள 2வது எஃப்ஐஆர்ல 2வது பக்கத்துல ஒரு வரியில் இணைக்கிறாங்க. முதல்ல நம்முடைய டெல்லி செய்தியாளர் அரவிந்த் சொன்னது போல நிறைய விஷயங்களும் சொல்லிட்டே வர்றாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது, நாங்க விசாரிச்சோம் அப்படிங்கிற சொல்லிட்டு வரக்கூடிய காவல்துறையினர் இவர் 10 கோடி ரூபாய் அந்த சுகேஷ் சந்திரா 1,30,00,000 பணம் வச்சிருந்தாரு. அது கணக்குல வராத பணமா இருந்தது. அந்த பணம் எப்படி உங்கள்ட்ட வந்துச்சுன்னு கேட்டதுக்கு அவரால் முன்னுக்கு சரியான பதில் சொல்ல முடியல. முன்னுக்கு பின் முரணான பதில் சொல்லியிருந்தாரு. எங்களுடைய யூகத்தின் அடிப்படையில இவர் இந்த டிடிவி தினகரன் தான் பணம் வாங்கியிருப்பாரு அப்படிங்கிற முடிவுக்கு நாங்க வர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. சோ டிடிவி தினகரன் பணம் கொடுத்தாரு அப்படிங்கறதுக்கான நேரடியான ஆதாரங்கள் இப்ப இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரிய வரல. இவங்களோட தொலைபேசியில பேசினா சொல்றாங்க, திரு டிடிவி தினகரன் எனக்கு இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. திரு சுகேஷ் சந்திராவும் தனக்கு இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனாலுமே கூட இவங்க 2 பேரும் போன்ல பேசுனதுக்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கா சொல்றாங்க. திரு டிடிவி தினகரனே கூட செய்தியாளர் சந்திக்கும் போது 2-3 நாட்கள் இதை பத்தின பேச்சு வரும்போது 3ஆம் நாட்கள் அவர் சொல்லும் போது, விசாரணைக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடியே சென்னையில இருக்கும்போது சொன்னாரு, இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு பல பேர்த்த போன் பேசுறோம். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நான் போன் பேசி நான் இந்த மாதிரி பண்ணி தரேன், உங்களுக்கு நல்லபடியா முடிச்சு தரேன், ஒன்னும் பிரச்சனை சொன்னா சரி பாருங்க சொல்லி சொல்லக்கூடிய வழக்கம் தான். அதுல ஒன்னும் இது இல்ல, நம்ம அதுக்காக பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பணம் கொடுத்து மாத்தணும்னு சொன்னோம்னா அவசியம் இல்லை அப்படிங்கிற சென்ஸ்ல அவர் சொல்லியிருந்தாரு. சோ இது மாதிரி அவருக்கு போன் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையான ஆதாரத்துக்கு டெல்லி காவல்துறை வந்திருக்குது. அதன் அடிப்படையில் கைது செய்திருக்காங்க. ஒரு 4 நாட்கள் வரும்போது அதுல பயன்படுத்திருக்கக்கூடிய வார்த்தை இவங்க கான்ஸ்பிரசி வித் டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவர் அக்யூஸ்டா அதுல வருவாரா, இவர் தான் பணம் கொடுத்தாருங்கிறது நிரூபிக்கப்பட முடியுமா அப்படிங்கிற பல கேள்விலாம் இருக்குது. ஏன்னா பணம் பரிமாற்றம் நடந்துக்கலாம். இப்ப ரொம்ப சிக்கா அந்த 120B அப்படின்னு சொல்லி அந்த சட்ட விதியை சொல்லுவாங்க. அதுல என்னன்னா அந்த கான்ஸ்பிரசி, அதாவது குற்றச்சதி அப்படின்னு சொல்றது, அந்த குற்றச்சதியில அவர் ஈடுபட்டிருந்தார் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பல வெடிகுண்டு வழக்குகள்லயே பாத்தீங்கன்னா பிரதான குற்றவாளியா இருக்கக்கூடியவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. என்ன காரணம்னா அவங்க அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது நிரூபிக்க முடியாம இருக்கும். ஏன்னா இவர் சொல்லி இவர் செஞ்சார், இவர் சொல்லி இவர் செஞ்சார்னு ஒரு செயின் போகும்போது நம்ம கடைசியா போய் இருக்கிறவங்க தான் லாக் ஆவாங்களே தவிர முதல்ல இருக்கக்கூடிய டாப்ல இருக்கிறவங்க லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய குற்ற சம்பவங்கள் நிகழ்வுகள் ஏதாவது இருந்தாலும் நேரடியான செய்யாம 4 கை மாத்தி விட்டு செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு வெடிகுண்டு மாதிரியான பெருங்குற்றங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இது விஷயங்கள்ல எப்படி அவங்களால நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு வியப்புக்குரிய கேள்வி இருக்கு. அதனாலதான் ஒரு நாளைக்கு 4 நாள் தொடர்ந்து விசாரணை நடந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க போன்ல 2 பேரும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒரு பாயிண்ட் நம்ம கன்ஃபார்மா தெரியுது, இவங்க போன்ல பேசியிருக்காங்கன்னு. ஏன்னா இவர் போன்ல பேசியிருக்க மாட்டேன்னு இவர் மறுக்கல. எனக்கு சுகேஷ் சந்திராங்கிறவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாரு. சுகேஷ் சந்திராவும் எனக்கு தினகரங்கிறது யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. சோ நீதிமன்றத்திலேயே அவங்க அதே ஒரு நிலைப்பாடு தான் உறுதியா இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சுக்கலாம். 2வது பாயிண்ட் நான் போன்ல நான் பல சமயத்துல பல சந்தர்ப்பங்கள பலரும் கூட பேசியிருக்கலாம். அந்த மாதிரி யார்ட்டா பேசியிருக்கலாமே தவிர நான் யாரையும் நான் ஏவி விட்டு எனக்கா பண்ணி கொடுங்கன்னு சொல்லல அப்படிங்கிறது திரு தினகரனுடைய குற்றச்சாட்டு, அவருடைய பதில்வாதம். இவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய திரு சுகேஷ் சந்திரா சொல்றாரு, என்னுடைய பழைய ரெக்கார்டை வச்சு பார்த்துட்டு நான் முன்னாடிலாம் 4 குற்ற சம்பவம் ஈடுபட்டேங்கிற சொல்லிட்டு அதை வச்சுட்டு என்னை ஸ்கேப் கோட் ஆக்க பாக்குறாங்க, என்னை பலிகடாவா ஆக்க பாக்குறாங்க, அவங்களுடைய அபிலாசைகளுக்கு என்னை பலிகடா ஆக்க பாக்குறாங்கன்னு சுகேஷ் சந்திரா குற்றச்சாட்டு சொல்றாரு. சோ இந்த 2 பேருமே இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இப்ப பணம் மணி ட்ரையல் ஹவாலா மூலமா போயிருக்கு அப்படிங்கிறத பல இடங்கள்ல பாக்குறாங்க. பட் அது தினகரன் சொல்லி தான் நடந்ததா அப்படிங்கிற மட்டும் தான் பாக்கணும். சுகேஷ் சந்திராக்கு பணம் இருக்குது, அவர் கையில ஒரு 1,30,00,000 ரொக்கம் இருக்குது. அது கணக்கில் வராத பணமா இருக்கு. அந்த பணம் ஏது அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்ல முடியல. அவர் ஹேபிச்சுவல் அஃபெண்டரா தொடர்ந்து குற்றம் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. அவருக்கு ஹவாலா மூலமா பணம் வந்திருக்கு. இது எல்லாமே கிட்டத்தட்ட நிரூபிக்கக்கூடிய ஒரு தொடர் சங்கிலியாவே இருக்குது. ஆனா
இந்த பணம் எல்லாமே தினகரன் மூலமாகத்தான் போனது அல்லது தினகரனுக்காகத்தான் போனது அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அது எப்படி நிரூபிக்க போறாங்க அப்படின்னா பாக்கணும். 4 நாட்களா கிட்டத்தட்ட 37 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து விசாரணை நடந்தது நம்ம வந்து பார்த்தோம். அவர்கிட்ட மாறி மாறி அவர்கிட்ட அவருடைய விஜயராஜனாட்ட அதே போல அவருடைய மூத்த வழக்கறிஞர் திரு குமார்கிட்ட இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த விசாரணை நடந்தது. என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு பாக்கணும். ஏற்கனவே நீதிமன்ற காவல்ல வந்து திரு சுகேஷ் சந்திரா இருக்கிறாரு. சோ இப்போ வந்து மீண்டும் இவர் இருக்கிறாரு. 4 நாள் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. 4 நாளுமே லேட் நைட் வரைக்கும் வந்து விசாரணை நடந்து அவரை விடுதலை பண்ணி வீட்டுக்கு அனுப்பி திருப்பி நாளைக்கு காலைல வாங்க 4 மணிக்கு வாங்க 3 மணிக்கு வாங்க வேற சம்மன் அனுப்பிட்டாங்க. இப்போ இன்னைக்கு வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அடுத்த கட்டமாக என்ன நடக்குங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இவங்க வந்து பெயில் மூவ் பண்றாங்களா, வேற என்ன மாதிரி இருக்காங்க, போலீஸ் வந்து அவங்க போலீஸ் கஸ்டடி கேட்கறாங்களா, நிறைய விஷயங்கள் பார்க்கணும். போலீஸ் வந்து தன்னோட கஸ்டடி கேட்கலாம், நான் வந்து காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கணும் அவங்க கேட்கலாம். 4 நாள் விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கறனால வந்து அவங்க கேட்பாங்களாங்கிறது. ஏன்னா அந்த மணி ட்ரையல வந்து கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து அந்த சங்கிலி எங்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதனால ஒரு நம்ம அரவிந்த் சொன்னது போல அவங்க போலீஸ் காவல் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இவருடைய தரப்புல வந்து பெயில் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே நடைமுறை விஷயங்கள். அரசியல் ரீதியா தமிழகத்துல பார்த்தோம்னா நிச்சயமா வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அது அதிமுக பாருங்க ரெட்டலை சின்னத்தை வாங்குறதுக்காக வந்து ஆளாளுக்கு இந்த மாதிரி பணம் கொடுத்துலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ ஒரு குற்றச்சாட்டு வந்து நம்மளால நிரூபிக்க முடியுதோ இல்லையோ, இப்ப நம்ம அந்த 4000 ரூபாய் பணம் கொடுத்தங்கிற பிரச்சனை இருக்கு ஆர்கேனர்ல. அந்த பணம் கொடுத்தது வந்து இவங்க தான் மாறி மாறி குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. நேரடியா புகாரை வந்து நிரூபிக்க முடியுதோ இல்லையோ அந்த குற்றச்சாட்டு வந்து ரொம்ப வலுவா பதிவாயிரும். அதுபோலதான் இதுல இதை நிரூபிக்க முடியுதா இல்லையாங்கிறதுல ஒரு குற்றச்சாட்டு அரசியல் ரீதியான ஒரு நிச்சயமாக குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் நிச்சயமாக இது விமர்சனத்துக்கு உள்ளாக்குவாங்க. பாஜக உள்பட எல்லா காங்கிரஸ் எல்லா கட்சியிலுமே இது விமர்சனத்துக்கு கொண்டு வருவாங்க. அந்த வகையில ஒரு விமர்சனத்தை அதிமுக எதிர்கொள்ளணும். அதிமுகவை பொறுத்தளவுக்கு நாங்க தான் அவரை வந்து ஒதுக்கி வச்சிட்டோம், அவரையும் அவர் குடும்பத்தினர் ஒதுக்கி வச்சிட்டோங்கிறனால நாங்க பதில் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி அவங்க வந்து கைகளை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரவீன். திரு பாண்டே, இப்போ வந்து நமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் சொன்னப்போ 5 நாள் போலீஸ் காவலுக்கு அனுமதி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரி போலீஸ் காவல் எடுக்கப்பட்டா இந்த வழக்கு இன்னும் நீடித்து அடுத்த கட்டமா எப்படி நடக்கும்? இவங்க வந்து நீங்க இப்ப ஆதாரத்தோட முக்கியத்துவத்தை எவ்வளவுன்னு சொன்னீங்க. இப்ப தினகரன் தரப்புல இருந்து அவங்களுடைய வழக்கறிஞர்கள் என்ன மாதிரி இந்த வழக்கு எடுத்து செல்வாங்க, அதை பத்தி எதாவது சொல்லுங்க பாண்டே. அதான் இது வந்து அவங்க நிச்சயமா அடுத்த கட்டமா அவங்க வந்து பெயிலுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அவரை வந்து வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்க எங்கேயும் போக மாட்டோம். ஏற்கனவே அவரே சொன்னது போல அவருடைய பாஸ்போர்ட்டே வந்து இங்க ஃபெரா கேஸ்ல வந்து இந்திய நீதிமன்றத்துல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளா அவர் வந்து வெளிநாட்டுக்கு செல்லாம அவருடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டே வந்து நீதிமன்றத்துல இருக்குது. சோ அவர் சொல்லக்கூடும், அவருடைய வழக்கறிஞர் சொல்லக்கூடும், நாங்க வந்து எங்கேயும் வெளிநாட்டுலாம் தப்பிச்சல வாய்ப்பு இல்லைங்க, எங்களுடைய பாஸ்போர்ட்டே இங்க முடங்கி தான் இருக்குது, அதனால இங்க தான் இருக்கோம், நீங்க எப்ப விசாரணை கூட்டாலும் வர்றோம். அவங்க சம்மன் கொடுத்தாங்க, சம்மன் கொடுத்தோன்னா நாங்க வந்து நின்னா நாங்க வந்து வாய்தா கூட கேட்கல. 4 நாள் வந்து வேற டயத்துக்குலாம் வர சொன்னாங்க. நான் வர சொன்ன டயத்துக்குலாம் நாங்க வந்து முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னாங்க. சோ நாங்க வந்து எதுவும் மறுக்கல, புறக்கணிக்கல, நாங்க வேற அச்சுறுத்தல, நாங்க வெளியே போல எதுவும் செய்யல. எங்களுடைய கட்சிக்காரராக இருக்கக்கூடிய தினகரன் வந்து இங்கே இருப்பாரு, அதனால எந்த நிபந்தனைக்கு நாங்க ஏற்றுக்கொள்ள தயார். அதனால அவரை வந்து பிணையில விடுவிக்கணும்னு அவங்க நிச்சயமா அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை அணுகுவாங்க, பிணை வேணும்னு சொல்லி கேட்டு. இது வந்து தினகரன் தரப்புல செய்யக்கூடிய உடனடி காரியமா அதுதான் இருக்கும். வேற அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அவங்க பிணை கேட்கணும். இது எதிர் தரப்புல நம்ம செய்தியாளர் அரவிந்த் சொன்னது போல நிச்சயமா அவங்க வந்து போலீஸ் காவல் கேட்பாங்க. ஏன்னா விசாரணை வந்து இன்னும் முடிவு வரல. இப்பயே வந்து அவங்க வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிடுவாங்களோங்கிற அச்சத்தில் அவங்க வந்து பண்ணிருக்கலாம். கைதுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு முன்ஜாமீன் வாங்கிடக்கூடாது, கைது வாங்கிற முன்பணை சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்து கைதாகாம இருக்கிறதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாங்கிடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் அவங்க பண்ணிருப்பாங்க. சோ அவங்க வந்து இன்னும் நிறைய விசாரணை பண்ண வேண்டியிருக்கலாம். ஒரு 4 நாள் விசாரணை பத்தாது. ஏற்கனவே பார்த்தோம்னா சுகேஷ் சந்திராவுக்கும் இவரோட கூட 4 நாள் முன்னாடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே 10 நாள் நீதிமன்ற காவல் கேட்டாங்க. இன்னமும் கூடுதலா ஒரு 3 நாள் நீதிமன்ற காவல் கிடைச்சிருக்கு. சோ வந்து விசாரணை வந்து பத்தல. இது வந்து ஏன்னா இவங்க வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆட்களா இருக்கிறாங்கனால அதாவது அவங்களோட விசாரணை வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கல் அப்ரோச் மூலமா தான் அவங்களை வந்து விசாரணை பண்ணி அவங்கள்ட்ட இருந்து இதாக கறக்க முயற்சி பண்ணுவாங்க. வேற இந்த மாதிரியான பிரஷர்களோ டார்ச்சர்களோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம். சோ இவங்களை வந்து வேற மாதிரியான அழுத்தங்கள் கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து ஒப்புக்கொள்ள வச்சு உண்மையை வர வைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க. சோ வந்து அவங்க போலீஸ் காவல் இருக்கிறது வந்து நல்லா இருக்கும்னு பார்ப்பாங்க. சுகேஷ் சந்திராட்டி இன்னும் நிறைய விசாரிக்கல, அவர் ரொம்ப அழுத்தமான நபரா இருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு தெரியாதுன்றாரு, நான் வந்து நீங்க பெங்களூர்காரரா சென்னைக்காரரா கேட்டா நான் இந்தியர் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவர் வந்து பேசுறாரு. ரொம்ப ஒரு அழுத்தமான மனிதரா இருக்காரு சுகேஷ் சந்திரா. திரு தினகரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரொஃபைல் அரசியல்ல ரொம்ப சின்ன வயசுல இருந்து இருக்கக்கூடியவர். அதனால அவருக்கும் வந்து ஒரு நீங்க சாதாரணமா யாரோ கேட்டா வந்து ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கான பதில் கிடையாது. அவர் வந்து செய்தியாளர்கள்
எதிர்கொள்றாரு, காவல்துறை எதிர்கொள்றாரு. அவர் விசாரணைக்கு ஒத்துழைச்சாலும் கூட அவர்கிட்ட வந்து இவங்க எதிர்பார்க்கக்கூடிய பதில் வந்து கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியாவே இருக்குது. அதனால வந்து கூடுதலான ஒரு 4-5 நாள் போலீஸ் காவல் தான் சரியானு பார்ப்பாங்க. சோ பிணை கிடைக்குதா இல்ல நீ போலீஸ் காவல் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்டமா பார்க்க வேண்டியது. பிணை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் ரெண்டுல ஏதாவது ஒரு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிணை கிடைக்கலன்னா இவங்க வந்து போலீஸ் காவல்ல வந்து இவங்க தொடரணும். இவங்க மனு கேட்பாங்க. பிணை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க தரப்புல போலீஸ் தரப்புல இவர் வந்து அரசியல் பிரமுகர், சக்தி வாய்ந்தவர், இவர் வந்து சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரையல், எங்களால் இன்னுமே பிடிக்க முடியல, ஒரு ஆரம்ப கட்ட நிலையில தான் விசாரணை இருக்குது, விசாரணை இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரல, ஆரம்ப கட்ட நிலையில இருக்கிறதுனால சாட்சிகள் கலைக்கப்பட்டுடலாம், ஆவணங்கள் கலைக்கப்பட்டுடலாம். அதனால வந்து எங்களுக்கு வந்து முதல்ல எங்களுக்கு ஆவணங்கள் சாட்சியெல்லாம் எங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரியணும். அதனால வந்து போலீஸ் காவல் கொடுக்கணும். அவருக்கு வந்து குறிப்பா போலீஸ் காவல் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அவருக்கு வந்து பிணை கொடுத்துடக்கூடாதுன்னு டெல்லி போலீஸ் தரப்புல சொல்லுவாங்க. நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கிறதா பார்க்கணும் நம்ம பிரவீன். இந்த வழக்குல வந்து இப்போ வரைக்கும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் சுகேஷ் சந்திரா, இன்னொருத்தர் டிடிவி தினகரன், மூன்றாவதாக டிடிவி தினகரனுடைய நண்பர் மல்லிகார்ஜுனாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு இதுல என்ன பங்கு இருக்குன்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க பாண்டே. என்னோட ரொம்ப பெட்டரா அரவிந்த் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த பணத்துக்கு 2 பேருக்கும் இடையில ஒரு பணத்துக்கு பரிமாற்றத்துக்கு ஹவாலா மூலமான பரிமாற்றத்துக்கு உதவுனதா அவர் சொல்றாங்க. அதுதான் பார்க்கணும். நம்ம வழக்கறிஞர் குமார்ட்டையும் விசாரிச்சாங்க, அவருடைய உதவியாளர் ஜனாட்டையும் விசாரிச்சாங்க, அவருடைய ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனாட்டையும் விசாரிச்சாங்க. சோ இந்த மாதிரி பணம் எங்க போகுதுங்கிறது அவங்க வந்து பலர் தான் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இது வந்து என்ன காரணத்துக்காக எக்ஸாக்ட் குற்றச்சாட்டு மல்லிகார்ஜுனா அப்படிங்கிற பேர் வந்து நம்ம வந்து அந்த எஃப்ஐஆர் பார்க்கலாம். அந்த எஃப்ஐஆர் காப்பிய முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த எஃப்ஐஆர் காப்பியை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல 2 பக்கங்கள் கொண்டதா இருக்குது. அதுல வந்து டிடிவி தினகரன் அவருடைய பேர் இருக்கு, இவருடைய பேர் இருக்கு, சுகேஷ் சந்திராவுடைய பேர் இருக்கு. ஆனா மல்லிகார்ஜுனாவோட பேர் இல்ல. ஆனாலும் கூட அவங்க விசாரணை பண்ணும்போது மல்லிகார்ஜுனா விசாரணை பண்ணிருக்காங்க, வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் குமார் விசாரணை பண்ணிருக்காங்க, உதவியாளர் ஜனா விசாரணை பண்ணிருக்காங்க. சோ அவங்க விசாரணையில ஏதாவது லீடு கிடைச்சிருக்கலாம், குழு கிடைச்சிருக்கலாம், இந்த போன்ல பேசுனாங்க அந்த போன்ல பேசுனாங்கன்னு கேட்கலாம். இவங்க போன் வந்து டேப் ஆயிருக்கலாம், அந்த ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கலாம், அது வந்து போன்ல பேசணும் எங்களுக்கு உறுதியா கிடைச்சிருக்குன்னு சொல்லிருக்கலாம். சோ என்ன காரணம் எக்ஸாக்டா என்ன குற்றச்சாட்டுங்கிறது அரவிந்த் பெட்டரா விளக்க முடியும். பட் அது வந்து இந்த ஹவாலா பணம் கைமாறுறதுக்கான காரணமா இருந்தவர் அப்படிங்கிற போது தான் கைது செய்யப்பட்டிருப்பாங்கன்னு முதல் கட்ட தகவல் தெரிவிக்குது பிரவீன்.